புதிதாக பொறுப்பேற்க சென்ற ஐபிஎஸ் அதிகாரி விபத்தில் பலியாகி இருக்கக்கூடியது கர்நாடகாவில் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. கர்நாடகாவில் காரின் டயர் வெடித்த விபத்தில் புதியதாக பொறுப்பேற்க சென்ற ஐபிஎஸ் அதிகாரி பரிதாபமாக உயிரிழந்திருக்கார். கர்நாடக மாநில கேடரின் ஐபிஎஸ் அதிகாரியான ஹர்ஷ் பர்தா மைசூரிலிருந்து ஹாசனுக்கு உதவி காவல் கண்காணிப்பாளர் பொறுப்பேற்க காரில் போயிருக்கிறாரு. ஹாசனில் இருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் ஹர்ஷ் பர்தா பயணித்த காரின் டயர் திடீரென வெடிச்சிருக்கு. விபத்தில் சிக்கிய கார் சாலையோர மரத்தில் மோதி அருகில் இருக்கக்கூடிய வீட்டில் மோதி இருக்கு. அங்கிருந்தவர் ஹர்ஷ் பர்தராவை உடனடியாக மீட்டு ஹாசனில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் சேர்த்தாங்க. மேல் சிகிச்சைக்காக பெங்களூருக்கு அழைத்து செல்ல முயன்ற போது முதலுதவி சிகிச்சை அளித்த நிலையில் உயிரிழந்திருக்கிறார். கார் ஓட்டுநருக்கு லேசான காயங்கள் மட்டும்தான் இருந்திருக்கு. அவர் சிகிச்சை பெற்று வராரு. மத்திய பிரதேச மாநிலம் தோசார் கிராமத்தை சேர்ந்த ஹர்ஷ் பர்தா சமீபத்தில் கர்நாடக போலீஸ் அகாடமியில் தனது 4 வார பயிற்சியை முடிச்சிருக்கிறார். குடும்பம் பீகாரை சேர்ந்தது. தந்தை நீதிபதியாக இருந்திருக்கிறாரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இது ஒரு புறம் இருக்கு. இப்போ பார்த்தோன்னா பாலத்தில் தவறி விழுந்திருக்கிறாரு ஒரு பிரபலம், அதுவும் கவுன்சிலராக இருக்கார் அவர் அப்படின்னு சொல்லியிருக்கிறது மிகப்பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா எல்லோருக்குமே வேதனையை கொடுத்துருக்கு. ஏன்னா இது பாலத்திலேருந்து தவறி விழுந்துட்டாரா அப்படின்னு. கோவை மாநகராட்சி 56வது வார்டு கவுன்சிலரும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகியுமான கிருஷ்ணமூர்த்தி சூலூர் பட்டணம் அருகே தன் நண்பர்களுடன் ஹோட்டலுக்கு போயிருக்காரு. சிறுநீர் கழிப்பதற்காக நெசவாளி காலனி பாலம் அருகே போயிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் பாலத்தில் இருந்து தவறி விழுந்திருக்கிறாரு அப்படின்ற மாதிரியான செய்திகள் இப்போ வெளியாகி இருக்குது. இது மிகப்பெரிய அளவில் எல்லோருக்குமே சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இறந்தவர்களுடைய ஆன்மா சாந்தி அடைய கடவுளை வேண்டிக்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். யாருக்கு எப்போ எப்படி வரும் அப்படின்றது தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கிறது மிகப்பெரிய அளவில் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. கார் டயர் வெடித்து ஒருத்தர் இருந்திருக்கிறாரு அப்படின்றதும், பாலத்திலேருந்து தவறி இன்னொருத்தர் விழுந்திருக்கிறாரு அப்படின்றதும் நினைக்கவே முடியாத ஒரு சோகமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இப்படி எத்தனையோ பேர் எதிர்பாராத சூழ்நிலையில் தான் காலமாகிடுறாங்க. நிறைய பேர் உடல்நல குறைவு காரணமாக, இல்லை திடீர்னு பார்த்திங்கன்னா ஏற்படக்கூடிய உடல்நல பிரச்சனை காரணமாக அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயங்களில் நம்ம எதிர்பார்க்காத வகையில் அவங்கெல்லாம் நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இறந்தவர்களுடைய ஆன்மா சாந்தி அடையட்டும்.